கைஸ் போன வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க, கார்டில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தாங்க இந்த வீடியோ. ஸோ பாக்ஸே பெருசாக இருக்குது, நம்ம பையன் ஏஞ்சி வந்துட்டான். இப்போ இது வந்து நான் ப்ளக்இன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை பார்த்தீங்களா, சார்ஜ் எடுத்து உங்களுக்காகவே நான் இந்த ஒரு செட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது கம்பெனிலையும் வாங்கி மாட்டிக்கலாம், அதே மாதிரி வீட்லேயும் வாங்கி மாட்டிக்கலாம். இந்த ஓன் ஷாப்லாம் வச்சுருக்கீங்களா, இது நீங்களாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாங்க. இது கைஸ் அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி ப்ரொஜெக்டர் தான். ஸோ இது நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, 1500லேருந்து 2000 கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் லேப் கார்னரில் நான் ஒரு 999க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ இதுதாங்க அந்த ப்ரொஜெக்டரு. ஸோ இது ஓப்பன் பண்ணோம்னா ஸோ பாக்ஸே பெருசாக இருக்குது, நம்ம பையன் ஏஞ்சி வந்துட்டான். ஸோ இதுதான் அந்த ப்ரொஜெக்டருங்க. ஸோ உள்ளே வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, தலைவர் நிற்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு, ரப்பர் ப்ளஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்க இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் ஒரு புக்லெட். ஓகே, இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் லேம்ப் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டுங்க, இதுதான் மேக்னெட்டு. இந்த இடத்துல வந்து கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ லைட் வந்து மேலே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேக்னெட் தான், உள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்கும். இது இப்படி போட்டோன்னா மேக்னெட்டில் ஒட்டிக்கிடுச்சுன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், லைட் எங்கே தேவையோ அந்த மாதிரி. இது உங்கள் ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட் லேம்ப்பாக ஒரு பயங்கரமாக இருக்கும். மேலே ஒரு உங்கள் மினி பிளானட்டோரியமே உங்கள் ரூமில் கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. ஸோ இந்த ஸ்டாண்டில் வந்து இப்படி நிற்க வச்சுட்டு அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இப்போ இதுக்கு பின்னாடி வந்துட்டு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் வந்து எந்தெந்த ஒரு சில பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த பேட்டர்னில் வந்து ப்ரெஸ் பண்ண ஒவ்வொரு பேட்டர்னாக மாறும். அதே மாதிரி இந்த பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். இது வந்து ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார், வெறும் ஸ்டார் மட்டும் வேணும், ஸ்டாரு அந்த மாதிரி அந்த வேவ்னஸ் அந்த இதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு தெளிவாக நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிளோ இல்லை பேட்ரி பவரோ கிடையாது, டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணுறது தான். ஸோ கைஸ் இப்போ நான் வாங்கின பவர் பேங்க்லேயே வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்து இப்படி இது பண்ணி காட்டுறேன். ஸோ அவ்வளோதாங்க, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க உங்கள் ரூமே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இது வந்துச்சுன்னா. ஸோ நான் பேட்டர்னையும் மாற்றி காட்டுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வேவ்னஸ் ஸ்டார்ஸ் பிளிங்க் ஆகி வரும், அப்புறம் இந்த மாதிரி வரும். ஸோ கைஸ் இந்த பையனோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 999 தான். ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ரூம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதை வாங்கி போடலாம், பயங்கரமாக இருக்குது குவாலிட்டி. சின்ன பசங்க பிளானட்டோரியம் இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நானே கூடிய சீக்கிரம் இன்னொரு ப்ராடக்டாக வாங்கிட போகிறேன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. 2 ரூம் இருக்குல்ல, 2 ரூமுக்காக வாங்கலான் இருக்கேன். ஸோ ஆல்ரெடி இப்போ ஒன்று இருக்குது, இன்னொன்று மட்டும் பர்ச்சேஸ் பண்ணணும். கைஸ் அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ செயின் தான். ஸோ கீ செயினில் என்னடா டிஃப்ரெண்ட்டாக காட்ட போகிறேன் அப்படின்னா, இது கீ செயின் தாங்க, ஆனால் வந்துட்டு எமர்ஜென்சி பவர் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து iOSக்கு இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு இருக்குது. ஸோ கைஸ் இது ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி கொடுத்துருக்காங்க என்ன எதுன்னு பார்த்துடலாம். ஸோ நார்மலாக வந்து கீ செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பட்டன் வரும்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்தோன்னா லைட்னிங் கனெக்டர் வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் எப்படி ஏறுதுன்றதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்ட்டோட பெல்ட்டு அந்த இது இருக்கும்ல அதில் மாட்டிக்கலாம், கீ செயின் மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ப்ளக் இன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆன் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து நான் ப்ளக் இன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை பார்த்தீங்களா சார்ஜ் ஏறுது. ஸோ நான் எந்த பவர் பேங்க்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணல, இதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கீ செயின்லேருந்து இப்போ பவர் வந்து இதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சார்ஜ் ஏறுறது வந்து உங்களுக்கு தெரியும், அதை பாருங்கள் 20% சார்ஜ் இருக்குன்னு பார்த்தா சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் கனெக்டரு. ஸோ இதிலே வந்துட்டு டைப் சியில் ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி, அதே எமர்ஜென்சி சார்ஜர் தான். இதில் வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. பார்க்க எது டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். பின்னு மட்டும் வேறுங்க, டைப் சி. இப்போ நான் மொபைலில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 இருக்குது. ஸோ டைப் சி தான். ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ளக்இன் பண்ணால் போதும், 19% இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குங்க.
ஸோ நான் ஏதாவது பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணி ஏற்றிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு போகிறீங்க, எந்த ஒயர் கனெக்ஷனும் கிடையாது. நம்ம ஏதாவது இப்போ சார்ஜ் இல்லை எமர்ஜென்சியாக தேவைப்படுது கால் பேசணும் அப்படின்னா டக்குன்னு இதை ப்ளக்இன் பண்ணிவிட்டு சார்ஜ் ஆகுதா. ஸோ தற்சமயத்துக்கு இது வந்து பவர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலான பவர் பேங்க் தான். இந்த 5000 mAh 10,000 mAh இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஜஸ்ட் நார்மலாக எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, எமர்ஜென்சியாக நான் ஃபோன் பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு டிவைஸ் வந்து ப்ளக்இன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு நீங்கள் ஃபோன் பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 249 தான். ஸோ கைஸ் இது ரெண்டோட ப்ராடக்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 249 தான். கைஸ் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா பின்னாடி மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேஜெட்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு டோட்டலாக ஒரு பேக்கில் எல்லாமே வந்துடும். ரீசெண்ட் டேஸில் செம்ம ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருந்துச்சு. அது ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கியர் ஸ்மார்ட் வாட்சுங்க. உங்களுக்காகவே நான் இந்த ஒரு செட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி ரீலில் பார்த்துருக்கேன். ஸோ இதை வாங்கி ஏன் ட்ரை பண்ணி நம்ம ஆடியன்ஸை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கேர்ள்ஸுக்காக பண்ண செட்டு இது. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதாங்க செட்டு. ஸோ கைஸ் இதில் இந்த செட்டில் என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா கியர் ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து ஆல்ரெடி ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு பின்னாடி அந்த ஹார்ட் ரேட் பார்க்கலாம், இது எல்லாமே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் யூசேஜ் தான். அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பாட் ஒன்று சின்னதாக மினியில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அது ஏர்பாட்ஸ் மினி. இதில் வந்து கேஸ்லாம் கொடுக்கலாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்துட்டு கனெக்டர் கொடுத்துருக்காங்க, கேபிள் சார்ஜிங் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்னிங் கனெக்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏர்பாட்ஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக இங்கே தான் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு 7 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் அல்ட்ரா கியர் வாட்சில் வர மாதிரி. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிங்க்கு, நம்ம அவுட்ஃபிட்ஸ் ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றி போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிலிக்கானில் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெயின்போ கலர்ஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி கிளாத் டைப்பில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டைப்பில் பிளாக் கலருங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலரில் ஒரு சிலிக்கானில். ஸோ 7 ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதாவது கேர்ள்ஸுக்கு இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1649 வந்து நான் லேப் கார்னரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கைஸ் அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பாய்ஸுக்கு வந்துட்டு இதாங்க. ஸோ இங்கே அன்பாக்சிங் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வாட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. சேம் நான் அங்கே சொன்னது தான் இங்கேயும். வாட்ஸ்அப் பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக் பார்க்கலாம். ஸோ ஹார்ட் ரேட்டு இது எல்லாமே பார்த்துக்கலாம். நார்மல் வாட்சில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இதுலேயும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா மினி பார்த்தோம், இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஆடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். ஸோ கொடுக்குற ப்ரைஸுக்கு டீசெண்டாகவே இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க, கோல்டு கலர். இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, அல்ட்ரா வாட்ச் இந்த மாதிரி கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இப்போ அது வந்து அது ஒரு செட்டாகவே கிடைக்குதுன்னா ஹாப்பி தாங்க. அதுவும் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து இந்த கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிள் வந்து ஜஸ்ட் இப்படி வச்சுட்டா போதும். சார்ஜ் இப்போ ஏறிட்டு இருக்கு. சார்ஜ் இல்லைனால தான் உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறிட்டோம். அதுக்கு முன்னாடி சில என்னென்ன ஸ்டாப்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு வந்துடலாம். கைஸ் இப்போ வந்து கோல்டு ஸ்டாப் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த ரப்பரில் வர பிளாக் கலர் ஸ்டாப் ஒன்று பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு அவுட்ஃபிட்டாக நம்ம போட்டுட்டு போனோம்னா பயங்கரமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா புல்லிங்கோ ஸ்டிக், இது கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ கலராக ரெயின்போ கலரில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாப்பும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரப்பர் தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அல்ட்ரா கியரோட ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டாப் இது. ஸோ இதுவும் வந்துருச்சு. அதே மாதிரி இதுலேயே பிளாக் கலரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிமெண்ட் கலர் அல்ட்ரா கியருக்கு வர ஸ்டாண்டர்டான கலர் இதுதாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அல்ட்ரா கியருக்கு வந்து கேஸ் போட்டுக்கலாம். இந்த செட்டில் மொத்தம் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 ஸ்டாப் வந்துடும். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக 7வது ஸ்டாப்பை பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஸ்டாப் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பாட் கொடுத்துருவாங்க. டீசெண்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டியும் பேஸும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா கியர் ஸ்மார்ட் வாட்ச் வித் கோல்டன் ஃப்ரேமில் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, சிலிக்கான் கேஸ் தான். கைஸ் இப்போ வந்து நான் சார்ஜ் போட்டு உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்றது மாதிரி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், ஒரு சின்ன லேக்கு கூட இல்லை.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னில் வந்துட்டு வால்பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இந்த செட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1749ங்க. ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட்டுமே பண்ணுவாங்க. நான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ அவங்க தான் வந்துட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செட்டு, அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி காட்டின செட்டு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். அதுவும் நம்ம சேனல் பேர் சொன்னால் மட்டும்தான். சேனல் பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் பண்ணிவிட்டு எந்த பிரான்ச்சில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்றதை முன்னாடியே சொல்லிவிடுங்க. ஸோ சூளைமேடு, திருமலாவாயில், அப்புறம் வந்து ஆவடி, இந்த 3 பிரான்ச்சில் எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு எதுக்கிட்டேன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து இந்த 3 செட்டு ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கிடைக்கும் டிஸ்கவுண்ட்டில். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்குங்க, பாய்ஸோட செட்டு இது. அண்டு இது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்காக. ஸோ கைஸ், அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் தான். ஸோ செக்யூரிட்டி கேமரா 360 வரையும் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து கியூபோ பிராண்டுங்க. இந்த பிராண்டில் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வரையும் பேன் அண்ட் டில்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் கலர் இன் லோ லைட்லேயே வந்துட்டு நல்ல கலராக வந்துட்டு விஷன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1080p வரையும் பிக்சர் குவாலிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அலார்ம் சிஸ்டமும் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் டிடெக்ஷன், யாராவது நடந்து போகிறாங்க அப்படின்னா வந்து அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டிடும். அப்புறம் மோஷன் ட்ராக்கிங், யாரும் நடந்து போகிறாங்க இல்லை ஒரே இடத்துல வந்து ரொம்ப நேரம் நிற்கிறாங்க அப்படின்னாலும் டிடெக்ட் பண்ணி காமிச்சிடும். எக்ஸ்பேண்ட் ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 256 GB வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அலெக்ஸாவோட சப்போர்ட்டும் இருக்குது, கூகுளோட அசிஸ்டன்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நைட் விஷன் தாங்க இது. ஸோ கைஸ், இது அன்பாக்சிங் பண்ணிட்டு ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. செவுத்தில் மாட்டுறதுக்காக இது ஸ்க்ரூலாம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கேபிள், அந்த அடாப்டருக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் B சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு எதுவுமே கிடையாதுங்க, இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. கியூபோ பிராண்டில் வந்துட்டு பயங்கரமான ஒரு குவாலிட்டியில் ஒரு 360 டிகிரி கேமரா, ரொட்டேட்டபிள் தாங்க இது. 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட்டபிள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லைவாக ரெக்கார்ட் பண்ணும் போது வெளியில் இப்போது கேமரா முன்னாடி யார் பேசுகிறாங்களோ அது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு விஷயம் கொடுத்துரும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் லென்ஸு, அப் டு 1080 பிக்சல் வரையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ரொட்டேட் ஆகும். இது 360 டிகிரி ரொட்டேட் ஆகும், இதுவும் ரொட்டேட் ஆகும். இது கீழே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு இங்கே போட்டுக்கலாம். இந்த கேமரா கீழே இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மெமரி கார்டு ஸ்லாட் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டருக்கான டைப் B சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன், ஏதாவது இப்போது மால்ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா டோட்டலாக ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பி முதல்ல வாங்கின மாதிரி எப்படி இருந்துச்சோ அப்படி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக் இருக்குங்க. இந்த இடத்துல வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம லைவ் கேமரா முன்னாடி நின்று பேசுகிறோன்னா அது வந்து நம்ம உட்காந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர் மூலிமா கேட்டுக்கலாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது. ஸோ இது கம்பெனிலையும் வாங்கி மாட்டிக்கலாம், அதே மாதிரி வீட்லேயும் வாங்கி மாட்டிக்கலாம். இந்த ஓன் ஷாப்லாம் வச்சுருக்கீங்களா, இது நீங்களாம் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாங்க இது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ், இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் கால் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரைஸு ப்ளஸ் வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பற்றி சொல்லுவாங்க என்னென்னு. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இதுக்கு மட்டும் நான் ப்ரைஸ் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. மற்ற எல்லாத்துக்குமே நான் ப்ரைஸ் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பொருள் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி லேப் கார்னர் பார்த்தீங்கன்னா சூளைமேடு, திருமலாவாயில் அண்ட் ஆவடி, இந்த 3 பிரான்ச்சில் எது உங்களுக்கு கிட்டையோ அங்கே போய் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டாக்கில் இருக்கா இல்லையான்றது. இன்ஸ்டாகிராமாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே போடுற ரீல்ஸு, அங்கே போடுற ஃபோட்டோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே ஈஸியாக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் தெரிவிக்க விட்டுருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் பை ஃப்ரம் மாறன். கைஸ், இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனல் டச்சாக ஒரு ப்ராடக்ட் வந்து நான் இறக்கியிருக்கேன். இவ்வளோ நேரமாக வந்து நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் லைட்டில் தான். ஸோ இப்போ இந்த ரிங் லைட்டில் வந்துட்டு என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போது என் ஃபேஸில் ஒரு லைட் அடிக்குதுல்ல, இந்த ஒரு கலரில் இப்போ இருக்குது. இப்போ லைட் சேஞ்ச் பண்ண வைப்பாங்க, சேஞ்ச் பண்ணால் ஸோ இப்போ வந்து ஒரு டிம் லைட்டில் வேணும்னா இந்த டிம் லைட்டு இப்போது லைட்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்ம் லைட்டு, அவ்வளோதாங்க. ஸோ மற்ற ஒரு 4 லைட்டு சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இப்போ ரிங் லைட்டு எந்த சைஸுன்னு பாருங்கள். இதுதாங்க நார்மல் ஃபுல் ஹைட்டுங்க இது. ஸோ இதில் வந்து இப்போ கலர் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது வந்து டல் லைட்டுங்க.
இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி வேணும்னா இது பார்த்திங்கன்னா வார்ம் லைட்டு. அவ்வளோதான். மொத்தம் ஒரு 4 கலர் இருக்கும். 4 கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி தான். இதுக்கு ப்ரைஸ் எனக்கு சரியாக தெரியல. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக கீழே கொடுத்துருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்ன்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் கடைசி ப்ராடக்ட்டு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.